நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சீலா மீன் குழம்பு. இந்த மீனில் வந்து நடுமுள் மட்டும்தான் இருக்கும், முள் அதிகமாக இருக்காது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு சின்ன வெங்காயம், மீன் மசாலா, அதாவது சோம்பு, சீரகம், வெந்தயம் இதை வந்து நல்லா வதக்கி அரைச்சிட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது மீன் குழம்பு. இது வந்து ஷீலா மீனுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு முள் தான் வந்து இடையில இருக்கும், முள் வந்து நிறையா இருக்காது. 4 தக்காளி, கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இது வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் வேணும்னா தக்காளி வந்து இந்த தோல் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம், அதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 30 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது வந்து தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் 30 எடுத்திருக்கேன், இது 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. மசாலா வந்து மீனுக்கு வந்து நல்லா இருக்குது. சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது வந்து ஃபிஷ் கறி மசாலான்னு சொல்லுவோம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, சோம்பு, வெந்தயம், சீரகம் இந்த 3மே போட்டுக்கலாம். இது வந்து நல்லா நீங்கள் வறுக்கிறப்பவே நல்லா வாசம் வரும். அதாவது மீன் மசாலா வாசம் தான் வரும். இதை வந்து சோம்பு, சீரகம், வெந்தயம் இந்த மீன் குழம்புக்கு வந்து இந்த 3மே போட்டால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. அதிகமாக வேண்டியதில் ஒரு 1/4 மூடி இல்லைனா 5 டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். இல்லைனா தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் வந்து அப்படியே போட்டு அரைச்சிட்றேன். ஏன்னா கிரேவி வந்து திக்காக வேணும்னா அப்படியே போட்டுக்கோங்க. மண் பாத்திரத்தில் வந்து இது போடுறப்போ இந்த சூட்டுக்கே நல்லா வதங்கிடும். இப்போ வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், ஃபிஷ் கறி மசாலா இதையும் நம்ம போட்டு ஒரே ஒரு இது நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விடலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இப்போ பெரிய வெங்காயம், பூண்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதாவது தக்காளி 4 நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதே மாதிரி புளி இது 2யுமே நான் கரைச்சிட்டேன். இப்போ இதில் ஊற்றிடலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியில் இருக்கிறத நம்ம அப்படியே விட்டுடலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும்.
இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதாவது சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். இது வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இதிலேருந்து நம்ம ஒரு 3 கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பூண்டு குழம்பு மாதிரி தான் இருக்கும், அதாவது புளி குழம்பு, பூண்டு குழம்பு, காரக்குழம்பு அது மாதிரி தான் இருக்கும். இது கூட நம்ம வந்து வத்தல் ஆட் பண்ணால் கூட கடைசியில் வந்து நம்ம எண்ணெயில் தாளித்து கொட்டி வத்தல் போட்டாலும் மணத்தக்காளி வத்தல் குழம்புன்னு கூட அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம தண்ணி, ஏன்னா இன்னுமே கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ மீன் குழம்பு 8 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு, எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் வந்து எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். இதை வந்து நம்ம காலையில் செஞ்சு வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீன் நல்லா இறங்கி மசாலா இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் மேலே வந்துடுச்சு, பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சென்னை மீன் குழம்பு. அதாவது குழம்பு வந்து நிறையா வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பெரிய வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய வெங்காயத்தை அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரே ஒரு வரமிளகாய் வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாதம் இந்த 3க்குமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் சின்ன வெங்காயம் வந்து இது ஒரு 200 கிராம் இருக்குது. இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் இதை வந்து அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. ரெண்டாவது என்னன்னா தக்காளியும் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய் இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து மீன் கூட வந்து நம்ம உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம ஊற வச்சுட்டோம்னா உப்பு வந்து அதில் இறங்கிடும். அப்போ வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீனில் வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம மீன் கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மீனில் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இது வந்து என்னென்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். அதாவது என்னென்னா குழம்புனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உப்பு போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா. அடுத்து நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் 1.5 கரண்டி அளவுக்கு, அதாவது குழிக்கரண்டி தான் எடுத்துருக்குறோம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கூடவே நம்ம வெந்தயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் டைமில் நம்ம தக்காளி வந்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி புளி வந்து நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதே நாட்டு தக்காளியாக இருந்தால் நம்ம வந்து என்னென்னா புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா வதக்கிட்டோம். தக்காளியை அரைச்சி வச்சுருக்குறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். மிளகாத்தூள் வந்து நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கலருக்கு நான் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீரகத்தூள் 3/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இடையிலேயே நம்ம நல்லா வெந்துருச்சுன்னா அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன கடாயில் இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது கூட ஒரு வரமிளகாய், பூண்டு ஒரு 25 பல் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இது நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு, அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டோம், கடுகு வெந்தயம் போட்டு தாளித்ததுனால நம்ம வந்து இது கடுகு ஆட் பண்ணாமல் அப்படியே தாளித்து இது கூட கொட்டிடலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயோட வாசம் வந்து நல்லாயிருக்கும், அதாவது மீன் குழம்புக்கு. நல்லா வதங்கட்டும். இப்போது 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிடலாம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் நல்லா மேலே வரும். அந்த டைமில் நம்ம தாளித்ததையும் கொட்டிட்டு மீனையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இடையில கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம், இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக 4 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். 4 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் மீன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.